வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல். ஐ எம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் லெசன் 9. திட் இஸ் கண்டினியூஷன் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் தென் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் பார்த்தோம். நான் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டினியூஷன் முடிச்சுட்டு நம்ம தென் பிடிஇ பார்க்கலாம். தட் இஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் இது. ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ளம் ஓரியன்ட் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறது. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சிஎஸ்ஐஆர், செட் எக்ஸாமில் வருது, கேட் எக்ஸாம், டிஃபர், ஐஐடி, ஜாம், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான இது, ரொம்ப ஈஸியான டாபிக் கூட. நம்ம ஆன்சரை வந்து ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் ஒர்க் அவுட் பண்ணி. ஓகே, லெட் அஸ் see the ப்ராப்ளம் இன் பர்டிகுலர். அதில் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து நம்மளுக்கு எய்தர் பார்ட் பி ஆர் பார்ட் சி டெஃபினட்டாக இருக்குது நம்மளுக்கு. வாட் எவர் இட் இஸ், எந்த காம்படிட்டிவ்ஸ், ஈவன் பாலிடெக்னிக், டிஆர்பி எந்த எக்ஸாம்னால் எடுத்துக்கலாம். அதில் பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் வச்சு பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நம்ம எடுத்துகிறது கூட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் ஃப்ரம் த சிஎஸ்ஐஆர் கொஷனில் இருந்து தான் இது எல்லாம். ஐ திங்க் இது வந்து செட் எக்ஸாமில் கூட இந்த மாடல் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, லெட் அஸ் சால்வ் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ பார்ட் பி கொஷின் இன் சிஎஸ்ஐஆர். த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் lambda for which the boundary value problem d square y by dx square plus lambda y which is equal to 0, y of 0 equal to 0, y of pi equal to 0 as non-trivial solution. இப்போ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. தட் இஸ் பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற அந்த எக்ஸ் வேல்யூஸ் 0, பை இது டிஃபராக இருந்தால் கூட வர அந்த ஒய் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். That is called boundary. x equal to 0, y value 0. கரெக்டுங்களா? x equal to pi, y value 0. That is a bounded. So conditions are bounded. So that's why you are saying boundary value problem. So this is a differential equation. Now we are going to இது நம்ம சால்வ் பண்ணணும். இந்த boundary condition யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும் as non-trivial solution. That is very important. The trivial solution means we know very well 0, 0, 0. That is a trivial solution. 0, 0. It's nothing but 0. It's a trivial solution. But the question asking non-trivial solution we have to find out. Non-trivial solution நம்ம find பண்ணணும். 4 options கொடுத்துருக்காங்க. The first one minus open interval minus infinity, 0. Second option root n such that n is a positive integer. That is n is positive integer is nothing but n belongs to n. ரைட், நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டாலே நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் தான். தென் n ஸ்கொயர் சச் தட் n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர். சிமிலர்லி லைக் திஸ் லாஸ்ட் ஆப்ஷனு ரியல் நம்பர் ஆர். ஓகே, சொல்யூஷன் இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஐ டேக் திஸ், தென் வி நோ வெரி வெல் இதை வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் மெத்தடில் மாற்றிக்கலாம். This is a standard method of this d square plus lambda y which is equal to 0. Then the conditions are given. Please note on this. So first we have to find auxiliary equation of the given differential equation. Okay, so m square plus lambda, we know very well the auxiliary equation of this one, d replaced by m. டிக்கு பதிலாக எம்மா ரீப்ளேஸ் பண்ணி போடுவோம் இல்லைங்களா. எம் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0. மோர் ஓவர் ரைட் ஹேண்ட் சைடு இல்லை, ஆர்ஹெச்எஸ் வந்து 0வாக இருக்குதுனால பர்டிகுலர் இன்டர்வல் வேல்யூ 0. ஸோ நோ நீட் டு ஃபைண்ட் அவுட் த பர்டிகுலர் இன்டர்வல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் தன் ஆஃப் வி கெட் த சொல்யூஷன். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா மோர் ஓவர் இந்த பார்ட் ரெஃபர் பண்ணுங்க. பிகாஸ் இங்கே லேம்டாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பிகாஸ் இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த செட் ஆஃப் ஆர் ரியல் நம்பர்ஸ் லாம்டா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரியல் நம்பர் லேம்டானா லேம்டாலாம் என்னென்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு ரியல் லைன் வரைகிறேன்னா தட் இஸ் 0 மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி.
அதாவது லேம்டா 0வாக இருக்கலாம், தட் இஸ் லேம்டா வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், கரெக்டுங்களா? லேம்டா அதர்வைஸ் நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் வென் ரியல் நம்பர் இன் கேஸ். ஸோ லேம்டா இன் த ரியல் நம்பர். ஸோ இந்த 3 கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், கரெக்டுங்களா? ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணோன்றது நம்மளுக்கு தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரியல் லைன் எடுத்தோம்னா ஸோ இது மைனஸ் இன்ஃபினிட்டி, ஸோ 0. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் லேம்டா ஈக்குவல் 0, தென் திஸ் ஒன் இஸ் லேம்டா இஸ் பாசிட்டிவ் ஹியர், இங்கே வந்து லேம்டா இஸ் நெகட்டிவ். மோரோவர் இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்துலலாம் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா லேம்டாவை வந்து மியூ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துப்போம், வேர் மியூ இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ். இது பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்காக. நெகட்டிவ்க்கு என்ன ஜென்ரலாக நெகட்டிவ்க்கு என்ன எடுத்துப்போம்னா லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் மியூ ஸ்கொயர் வேர் மியூ இஸ் பாசிட்டிவ், கரெக்டுங்களா? ஏன்னா இது நம்ம ஸ்ட்ரிக்டாக மியூ என்ன வேல்யூனா ரேட்டும் அது ஸ்கொயர் போகிறதுனால பாசிட்டிவ் ஆகிடும், ஆனால் அதுக்கு மோடி மைனஸ் வரதுனால தட் ஷுட் பி நெகட்டிவ். ஸோ ஆல்வேஸ் நம்ம இப்படி தான் எடுத்து நம்ம எம்எஸ்எல்லையும் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, let us continue steps. If first நான் லேம்டா வந்து 0ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் லேம்டா ஈக்குவல் 0, the 1 becomes இந்த ஈக்குவேஷன் வந்து this becomes 0. ஸோ m square equals 0, that is a repeated root 0 தான். ஸோ ரிப்பீட்டட் ரூட்னா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் தெரியும், e power mx into ax plus b. இது வெல் நோன், நம்ம படித்தது தான். ஸ்டில் +2 லெவல்லேருந்து நம்ம +1 லெவல்லேருந்து இதை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ y equal to ax plus b. Then so what are the conditions? Y of 0 equals 0. So it is nothing but y நம்மளுக்கு. Okay, this complementary function become y because there is no particular integral. So complementary function become y. So y equal to e power mx ax plus b. Now y is 0, x is 0. So what will happen? E power 0 1, then this becomes 0. So b equals 0 we are getting, right? So second boundary condition, y of pi equal to 0, because this boundary condition are given in the questions to find the constant actually. So y of pi equals 0. So y replaced by 0, then instead of x pi. Is it right? Sorry, here in this case. ஸோ இங்கே 0ன்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு கேஸில் b வந்து 0ன்னு வந்துடுது. செகண்டு வந்து ஒய்க்கு 0, தென் எக்ஸ் வந்து பை, தட் இஸ் ஏ பை ப்ளஸ் b ஆல்ரெடி we found 0 from this first condition. So what we are getting actually finally a0 b0. Is it right? a0 b0. So both the arbitrary constant become 0. So finally we are getting y equals 0. This is a trivial solution. Am I right? Y equals 0 is a trivial solution. But the question asking a non-trivial solution. Correctங்களா பாருங்க. Asking non-trivial solution. So we have to find a non-trivial solution. So it is a trivial solution. So leave this case. Okay. But even though நம்ம check பண்ணணும் over. Next in the negative part எடுத்துக்கலாம். That is lambda less than 0. Already we have discussed நெகட்டிவ்னா இன் ஜென்ரல் நம்ம மைனஸ் மியூ ஸ்கொயர் அப்படி தான் எடுத்துப்போம் இன் ஜென்ரல், ரைட்டுங்களா? திஸ் ஆல்வேஸ் பிகாஸ் மியூ வந்து நீங்கள் எந்த வேல்யூனா கொடுங்க, தட் இஸ் மியூ ஆல்வேஸ் இஸ் பாசிட்டிவ். மோர் ஓவர் ஈவன் தோ வாட் எவர் இட் இஸ் இட் பிகம் ஃபைனலி நெகட்டிவ் அவுட்புட். ஸோ லேம்டா வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ now 1 becomes, so the lambda replaced by minus mu square. So from next step m square equal to mu square. So please note down this. From next steps onwards well known steps எல்லாம் தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் தான். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ, தென் டிஃப்ரெண்ட் ரூட்டு ரியல் ரூட் இல்லைங்களா? மியூ மைனஸ் மியூ, வி நோ திஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், திஸ் பிகம் ஒய் a e power m1 x plus b e power m2 x. So replace m1 by mu, here replace m2 by minus mu இல்லைங்களா? ஸோ m1 பதிலாக மியூ போடுறோம், m2 பதிலாக மைனஸ் மியூ போடுறோம். ஸோ நவ் அப்ளைங் த கண்டிஷன், பவுண்டரி கண்டிஷன் given. ஸோ சப்போஸ் x 0 y 0, இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்கிறது வந்து x, இது வந்து y வந்து 0. ஸோ இங்கே அப்ளை பண்ணால் 0 ஈக்குவல் டு
x is 0, e power 0 become 1. So a plus b e power 0 become 1. So a plus b equals 0 is one of the equation because of the first condition. What about the second boundary condition? Y value is 0, is it right? So y is 0. What about the x pi? That is a e power mu pi plus b e power minus mu pi, is it right? Fine. So take these two equations, 2 and 3. Suppose we are going to solve these two equations, what we are getting? Very easy because there is no constant term here, right? We have to find out actually a and b value. So very easy, trivial solution only we are getting, that is a 0, b 0. So finally we are getting y equals 0, am I right? Suppose 2 and 3 solve panni a b find out panna, we are getting finally a 0, b 0, well known. So lambda is negative case, we are getting a trivial solution only. Lambda suppose equals 0 means we are getting trivial solution. So last final case on the lambda on the positive irunda. So lambda equal to mu square. Always we take positive means lambda equal mu square தான் நம்ம எடுத்துப்போம். Okay, in general. So m square plus mu square. So replace the lambda by now mu square. Is it right? Okay. Now, so please note down this. Next step. From the next step, m square, this plus minus mu square become, so bring to this side minus mu square, then take root. The root finally we are getting plus or minus mu I only, am I right? So it is nothing but a complex form, that is alpha plus or minus I beta form, that is alpha is 0, beta is mu. We know that. What about suppose in auxiliary equation having the complex roots, what about the complementary function? That is here the that is a solution, y equal to e power alpha x, a cos beta x plus b sin beta x. Suppose now applying the alpha value 0 here, e power 0 become 1, beta value mu, so replace beta by mu, so a cos mu x plus b sin mu x. Finally we are getting this y. Okay, good. So now applying the condition as usual, y of 0 equals 0, so replace y by 0, x க்கு பதிலா 0 apply பண்ணா, a cos 0 value 1, so a only here become 0, so we are getting a value 0. What about here? Second boundary condition, y of pi equals 0, so y value 0, x value pi, right? So value 0, x வந்து நம்ம pi replace பண்ணிக்கலாம். Fine. So இங்க பாத்தீங்கன்னா a already by the first condition we are getting a value 0, so substitute here, this become vanish, so இது 0 ஆயிடுமா, அப்போ 0 equal to b sin mu pi only. Okay, already a value 0, so b not equal to 0, am I right? B not equal to b never 0, so only possible sin mu pi, is it right? Yes, sin mu pi only possible. Yes, is it exactly correct? Because in general sin n pi value 0, we know very எல்லாருக்கும் தெரிந்த ரிசல்ட் தான் இது. sin n pi value 0, cos n pi வந்து -1 whole power n, நல்லா படிச்சது தான். So n belongs to n, that is natural number. sin pi, sin 2 pi, sin 3 pi எல்லா இந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து 0 தான் கிடைக்கும் in general. So from this step we are getting mu pi equal to n pi. From this next step we are getting mu equal to n, is it right? So mu equal to n in the next step. Please note down this. So finally we are getting mu equal to n. So what we have taken actually lambda on the positive நடத்தும் இல்லைங்களா, that is lambda equal to mu square. Now what we are getting mu value, mu வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா n கிடைச்சிருக்கு. So substitute பண்ணா மியூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணால் n ஸ்கொயர், இஸ் இட் ரைட்? நவ் கோ டு த ஆப்ஷன். நவ் the 4 options are given. The first one, it is not possible, is it right? minus infinity to 0, that is நெகட்டிவில் இது பாசிபிலிட்டி இல்லை. ஓகே ஃபைன். ரூட் n வேர் n இஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர், நம்மளுக்கு ரூட் n வரல, நம்மளுக்கு n ஸ்கொயர் தான் வந்திருக்கு, கரெக்டுங்களா? n is a positive integer, so it is not possible. So which is wrong, this is wrong, which is wrong, the third option, C option only correct, because lambda n square, n is positive integer, is it right? So finally பாருங்க we are getting the
மியூ வந்து என்ன நான் சப்ஸ்டியூட் இயர் ஜென்ரலாக பாசிட்டிவ்க்கு லேம்டா வந்து மியூ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம மியூ வந்து n கிடச்சிருக்கு. ஸோ n ஸ்கொயர் மியூவை ரீப்ளேஸ் பண்ணி n சப்ஸ்டியூட் பண்ணி n ஸ்கொயர் வேர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் செட்டு n. Hence n square such that n is a positive integer. It is nothing but a positive integer. Okay. So finally option C is correct. Very easy to take 3 mark. இது நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இது லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து எக்ஸாமினேஷனால் இது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம படிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸு பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு இதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கில் நம்ம இதை ஈஸியாக வந்து இந்த இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு போயிடலாம். ஈவன் ஒரு 5 minutes வித்தின் த 5 minutes தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்ம ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். வித்தின் த 5 minutes definitely. So option C is correct. நெக்ஸ்ட்டு அடுத்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் கொஸ்டின் ஒன்று எடுத்துக்கலாம். இது சிஎஸ்சிஆரில் பாயிண்ட் சியில் கேட்ட கொஸ்டின் இது. இப்போ சிஎஸ்சிஆரில் மட்டும் இந்த ப்ராப்ளம் கேட்கல, இந்த டிஃபர் எக்ஸாம் கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் என்பிஹெச்எம் நேஷ்னல் போர்ட் ஆஃப் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் அந்த இதுலேயும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. தென் செட் எக்ஸாமில் கம்பல்சரி இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் கொஸ்டின்ஸு உண்டு. ஸோ நம்ம ஒரே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வர போகிறோம். நவ் இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். கன்சிடர் த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் minus mu double dash of x which is equal to pi square mu of x. Sorry, mu not mu, u of u. So minus u double dash of x equal to pi square u of x. X belongs to open interval 0, 1. The conditions are given. Already சொல்லியிருக்கேன் boundary condition that is x value ஒன்றா டிஃபர் ஆகும். That is ஃபைனலாக வர அந்த y 0. இதே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வேல்யூ கண்டிஷனில் எக்ஸ் ஒரு வேல்யூ இருக்கும், ரெண்டு கண்டிஷனில் ஒய் வேறு இருக்கும். தட் இஸ் கால்ட் இனிஷியல் கண்டிஷன். பவுண்டரி கண்டிஷனில் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு 0 தான். 0 ஆர் எனி சேம் இது தான் வரும் ஜென்ரல். So that is a difference between initial value and the boundary value. So consider the boundary value problem like this. Then u and u dash are continuous. U dash into that is the derivative of this one and close into 0, 1. Then 4 options are given. 4 options கொடுத்துருக்காங்க. Interval 0 to 1 u cube of x dx equal to 0. Then second option u dash square of x plus pi square u square x which is equal to u dash square of 0. Okay. So please note down this. Third option வந்து பார்த்தீங்கன்னா u dash square of x plus pi square u square of x u dash square of 1. So last option D, interval 0 to 1 u square of x dx which is equal to 1 by pi square interval 0 to 1 u dash square of x dx. Okay, fine. So easy தான், சேம் மெத்தட் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். given differential equation you can write like this. இந்த மாதிரி நம்ம எழுத முடியும் இல்லைங்களா. then auxiliary equation, then you get the roots a cos pi x plus b sin pi x. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ண பாருங்கள். பிகாஸ் நம்மளுக்கு லாஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து அந்த லேம்டான்றது என்னென்னு கொடுத்துருந்தாங்க, ரியல் நம்பர்னு கொடுத்துருந்தாங்க. இஸ் இட் ரைட்? லேம்டா வந்து இந்த செட் ஆஃப் ரியல் நம்பர் லேம்டான்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை யூ ஆர் செக்கிங். நம்ம என்ன செக் பண்ணோன்னா அந்த 3 கேசஸை செக் பண்ணோம். பட் இங்கே அப்படி இல்லை, ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கொடுக்கல. நம்மளுக்கு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர், அந்த பை வந்து என்னன்றதுனால நம்மளுக்கு சொல்லலை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஈக்குவல் 0, எம் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் பை ஸ்கொயர், எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பை. இஸ் ரைட்? இஸ் த ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இமிடியேட்லி யூ கேன் யூஸ் இ பவர் ஆல் பை எக்ஸ் காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். அது தெரிஞ்சது தான். ஸோ அதனால் விட்டுட்டேன், உங்களுக்கே தெரியுன்றதுனால ஜஸ்ட் ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் beta value a cos pi x plus b sin pi x. Then immediately you can apply the boundary condition. Boundary condition are given. என்ன கொடுத்துருக்காங்கன்னா u of 0 equal to u of 1 equal to 0. that is நான் ரெண்டு இதுவாக எடுத்துக்கிறேன். u of for our convenient u of 0 equal to 0, then u of 1 equal to 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0, யூக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் we are getting இங்கே யூக்கு 0, எக்ஸுக்கு 0 போட்டோம்னா cos 0 1 தெரியும் நம்மளுக்கு. ஏ இது வந்து it become vanish 0 ஆகிடும். Okay, so a value 0. Then what about u equal to 1? Then
எக்ஸுக்கு 1 யூ வந்து 0. ஸோ யூக்கு ரீப்ளேஸ் பண்ணி 0 போடுறோம், எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி 1 போடுறோம். காஸ் பை வேல்யூ, காஸ் பை இப்போ தான் பார்த்தோம். காஸ் என் பை வேல்யூ இஸ் -1 ஹோல் பவர் என். ஸோ காஸ் பைன்னு வந்தால் நம்மளுக்கு -1, காஸ் 2 பை வந்தால் +1. ஸோ இங்கே காஸ் பை வரதுனால மைனஸ், தட் இஸ் -a. வாட் அபவுட் ஹியர்? இங்கே நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணால் sin பை அது 0 ஆல்வேஸ். we know very well that result. ஸோ from both case we are getting only a value 0. what about the b? b வந்து ஆர்பிட்ரரி, நம்மளுக்கு b வேல்யூ unknown. அதாவது அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இது வேரி ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. தட் இஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ யூ ஆஃப் எக்ஸ் இதுக்கு ஏ வந்து ஃபிக்ஸடாக கிடச்சிது நம்மளுக்கு, 0 வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். பட் வாட் அபவுட் பி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யூ சப்ஸ்டியூட்டிங் ஹியர் ஏ வேல்யூ 0, திஸ் டேர்ம்ஸ் பிகம் மேனிஷ். ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் நம்மளுக்கு என்ன வருதுன்னா யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி சைன் பை எக்ஸ். ஓகே, ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ யூ ஆஃப் எக்ஸா பி சைன் பை எக்ஸா தென் வெல் ஆன் டிஃபரன்ஷியேட் யூ டேஷ் ஆஃப். ஏன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நம்ம எதுக்காக ஒவ்வொரு இதுவும் நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஆப்ஷன்ஸில் யூ டேஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் யூ ஆஃப் எக்ஸ், differentiate with respect to x. u dash of x, this become we know very well b cos pi x by b cos pi x. Then 1 by 1 நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ ஆஸ் பர் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங்கு, அது ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். பட் ஈவன் தோ பிகாஸ் இது வந்து பார்ட் சின்றதுனால நம்ம எல்லா இதுவுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் வை டேக் இது லாஸ்ட்டாக ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். பட் ஃபஸ்ட்டில் இந்த ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். 0 to 1 u cube of x dx equal to 0. LHS இது எடுத்து 0 வருதான் நம்ம செக் பண்ணோம். ஸோ 0 to 1 u cube of x dx. u of x என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ஜஸ்ட் now we have seen finally நம்ம கடைசியாக பார்த்தது u of x வந்து b sin pi x. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், u cube that is b cube. சாரிங்க, நான் வந்து ஸ்கொயர் போட்டுவிட்டேன். ஸோ இது பண்ணிங்க பி கியூப். ஸோ ரிமைனிங் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சைன் கியூப் பை எக்ஸா வி நோ திஸ் ஃபார்முலாஸ். ஜஸ்ட் நான் ப்ளீஸ் நோட் பண்ணிங்க. நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் மேபி மறந்துட்டு இருக்கலாம். ஜஸ்ட் ஐ ரீகால் யூ. ஸோ ரீப்ளேசிங் திஸ் பை திஸ் ஒன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெல் நோன் ஸ்டெப்ஸ், நோ நீட் டு எக்ஸ்பிளைன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, நல்லா தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆஃப்டர் இன்டகிரேட் பண்ண பிறகு ஸோ சிம்பிளிஃபை திஸ் டேர்ம்ஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஃபார் எக்ஸ். ஃபைனலி வி ஆர் கெட்டிங் இந்த பி ஸ்கொயர் இல்லை நம்மளுக்கு, ஐம் சாரி, தட் இஸ் பி கியூப். ஏன்னா யூ கியூப் இல்லைங்களா, அதனால் சாரி ஃபார் திஸ் ஸ்மால் கரெக்ஷன். ஸோ நீங்கள் மாற்றிங்க பி கியூபை. ஸோ யூ கியூப் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டதுனால நம்மளுக்கு பி சைன் பை எக்ஸு. ஸோ பி கியூப் சைன் கியூப் எக்ஸ். ஓகே, பட் நம்மளுக்கு என்ன வரலன்னா 0 வரல, தட் இஸ் நாட் ஈக்குவல் 0. பட் அவங்க ஆப்ஷனில் கொடுத்தது ஈக்குவல் 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வந்து வராது, கரெக்டுங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆப்ஷன் இது வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருந்தா கரெக்டாக வந்திருக்கும். பட் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேக் த செகண்ட் பி ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸு தான். now take ஆப்ஷன் பியில் LHS எடுத்துக்கலாம். u dash ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ், அதாவது நம்ம இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிது பை ஸ்கொயர் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். நெக்ஸ்ட்டு பை ஸ்கொயர் u ஸ்கொயர் ஆஃப் எக்ஸு பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை எக்ஸ். இது ஆக்சுவலாக ஆப்ஷன் பியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இஸ் ரைட். ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்திருக்கு பை ஸ்கொயர் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஆப்ஷன் பி.
ஜஸ்ட் நம்ம இதை ஸ்கொயர் பண்ணி நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், தட்ஸ் ஆல். ஓகே, தென் ஃபைனலி we are getting pi square b square. Because we know very well pi square b square நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா within the bracket cos square pi x plus sin square pi x become 1. நல்லா தெரிஞ்சது தான் அது. ஓகே ஃபைன். ஸோ இதை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா cos square pi x plus sin square become value 1. ஸோ ஃபைனலி we are getting pi square b square. ஸோ I take this 1. நெக்ஸ்ட்டு இந்த இதுவை ஸ்கொயர் பண்ணுறோம். பிகாஸ் இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரைட் ஹேண்ட் சைடு. இதுதான் ஆக்சுவலாக RHS அந்த ஆப்ஷன் பி, u dash square of 0. So u dash square of x என்ன நம்ம பார்த்துலாம் pi square b square. So from this இந்த ஸ்டெப்பில் இருந்து pi square b square cos square pi x. Now replace x by 0, cos 0 become 1. So pi square b square only. See from 1 and 2 இந்த ரெண்டு சைட் பாருங்கள், RHS equal, so LHS equal. So take from 1 and 2 we are getting. It is nothing but option B. Option B is correct. Okay, fine. Next this is nothing but u dash square of 1ன்றது RHS of the option C. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங், இங்கே எக்ஸுக்கு 0 போட்டோம் இல்லையா, RHS ஆஃப் த ஆப்ஷன் பிக்கு, அது சிக்கு வந்து நம்ம 1 போட போகிறோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.